ஹாய் ஸ்பாட், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப் ஆன் ஆகலைங்க. அது ஏன் ஆகலை, என்ன இதுன்னு நமக்கு ஒன்றும் தெரியல. யூடியூப்பில் பார்த்தேன், மிஷின் ஆன் பண்ணால் மிஷின் ஓடுது, ஸ்க்ரீன் ஆன் ஆக மாட்டேங்குது. சரி, யூடியூப்பில் பார்த்துட்டு ஆன் பட்டன் அழுத்திட்டு விண்டோஸு ஆல்ட்டு ஆறு அழுத்தி பிடிச்சிட்டே இருந்தேன். அப்போ அது ஆன் ஆகலை, ஸ்க்ரீன் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஒரு தடவை வந்துச்சு, அப்படியே டப்புன்னு அப்படியே மறுபடியும் பழைய மாரி ஆகிடுச்சு. என்ன இதுன்னு தெரில, வாங்க பார்க்கலாம். தெரியலையா, லேப்டாப்பை தனியாக பிரிச்சிடலாம். ஏ2டியில் பிரித்து பார்க்குற மாதிரி நம்ம பிரித்து பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதாங்க அந்த லேப்டாப்பு. எந்த லேப்டாப்னு பார்த்தீங்கன்னா, விப்ரோவில் இது வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பு. அம்மா ஆட்சியில் இருக்கும்போது கொடுத்தது. இது என் லேப்டாப் இல்லை, எங்கள் மாமா லேப்டாப்பு. ரொம்ப நாள் இருந்துச்சு, அது ஆன் ஆகணும்னு அவர் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. அப்போ மறுபடியும் பழைய மாதிரி ஆகிடுச்சு. சரி, நம்ம என்ன இதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். இங்கே சார்ஜர் போட்டிருக்கேன், அந்த பட்டன் தெரியுதுங்களா? சார்ஜர் ஆன் ஆகுது, சார்ஜ் ஏறிட்டுருக்கு. சரி, நம்ம பட்டன் அழுத்தி பார்ப்போம். மிஷின் ஆன் ஆன சவுண்டு கேட்குதுங்களா? அதான் இது இப்படி தாங்க, ஸ்க்ரீன் எதுவும் வரவே மாட்டேங்குது. என்ன இதுன்னு தெரில. யூடியூப்லாம் பார்த்தேன், விண்டோஸு அட்டு டீ அழுத்துறாங்க. அழுத்தி இப்படியே பிடிச்சிட்டு இருந்தா ஆன் ஆகுது. இதுவும் என்னானே தெரில. ஆனால் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் பழைய மாதிரி ஆகிடுச்சு. என்ன இதுன்னு தெரில. லேப்டாப் உள்ள என்ன இருக்குது, என்ன இதுன்னு பிரித்து பார்த்துடலாம். வாங்க, நம்மளும் பேக் சைடில் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சார்ஜர் வேறு கட்டிட்டு அடுத்து என்ன இதுன்னு பார்க்கலாங்க. இவ்வளோ டைட்டாக இருக்குது. அடுத்து ஒன்று இப்போ டெஸ்ட் எடுத்து கைட்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம அடியில் இருக்க அந்த பேக் பேனல் ஃபுல்லாத்தையும் அந்த இதில் இருக்க ஸ்க்ரூலாம் கட்டிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு அந்த கார்னரில் வந்து அப்புறம் இங்கே ஒரு ஸ்க்ரூ, இந்த கார்னரில் ஒரு ஸ்க்ரூங்க, அப்புறம் அங்கே சென்டர் அங்கே ஒரு ஸ்க்ரூ. இவ்வளோ ஸ்க்ரூங்க. இதுக்கு முன்னாடி பேட்டரி நம்ம முதல்ல கழட்டிடுவோம். இந்த லாக்கை ஓப்பன் பண்ணி தாங்க ஃபஸ்ட்டு. இது வந்து லாக்கு, இது வந்து ஓப்பன். இதில் இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க தெரியுதா? ஓப்பன் பண்ணிவிட்டு இதை இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இதை தள்ளணுங்க. வீடியோ எடுக்க யாரும் இல்லை வேறு, நானே தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பாருங்க, அதை லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க. பேட்டரி கைட்டு வச்சுங்க. இதாக இருக்குது இதெல்லாம். அதோட பேட்ரி போர்டெலாம் கைட்டியாச்சு. சாரி, ஸ்க்ரூலாம். அடுத்து நம்ம கார்னர்லேருந்து இதை கைட்ட ஆரம்பிச்சிடுவோங்க. தெரிஞ்சதில் இந்த கார்னர் லாக் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஓரம், இது ஓரம் ஃபுல்லாக அப்படியே இதையும் பேனல் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் லாக்கை எடுத்துகிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த வாரம் இருக்க லாக்கெல்லாம் அப்படியே ஸ்டெப் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது வந்து எஸ்டிடி கார்டு போடுறதுன்னு நினைக்கிறேங்க. அதோட ஸ்லாட்டுங்க இருக்குது. அந்த மெமரி கார்டு போட்ட உள்ளே இது பண்ணுற அந்த இதுவும் இல்லை, சும்மா டம்மி மாரி கொடுத்துருப்பாங்களே, அதை சும்மா க்ளோஸ் பண்ணிக்க, அது இல்லை. அதான் கிட்டத்தட்ட எடுத்து வச்சு இந்த வாரம் சைடில் தாங்க கரெக்டாக அந்த லாக்கு மாரி சின்னதாக தெரியுதுங்களா? இந்த லாக்கு தாங்க நல்லா இதில் லாக் பண்ணிகிட்ருக்கு. ஸ்க்ரூ எடுத்தாலும் இதுதான் கொஞ்சம் நல்லது. ஒரு சைடு வந்துச்சு, ஒரு சைடு நிற்குது, என்னன்னு தெரியல. இந்த லாக்கை இன்னும் ஓப்பன் ஆகலன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, வரேன். அவ்வளோதாங்க, பேக் பேனல் எடுத்தாச்சு.
ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குங்க, தெரியுதா? தெரியுதுங்களா? ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல, ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. இதை போகிறமா வச்சுருவோம் கீழே. இதுதாங்க உள்ளே இருக்குது ஃபேன் நல்லா அப்படியே ஸ்மூத்தாக சுற்றுதுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஒர்க், இதை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. சும்மா பிரித்து பார்ப்போமே, ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வந்தால் ஓப்பன் பண்ணேன். இது வந்து பழைய காலத்தெல்லாம் இந்த கேஸ்ட்டு போடுவாங்கள்ல, டிவிடி பிளேயர், அந்த மாதிரி இது நம்ம செட்டப் இருக்குது. நம்ம தனியாக வாங்கி செட் பண்ணோம் போல். இங்கே ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஸ்க்ரூ எடுத்துகிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்பாருங்க. கிருட்டுன்னு கட்டிடலாம். ஸ்க்ரூ எடுத்து வைக்கணும், தேவைப்படும். அப்புறம் கடைசியில் தேடி நடக்கிற மாதிரி ஆகிடுங்க. இல்லை வேறு எதுவுமே இல்லை, இதாங்க இருக்குது உள்ள. சொல்ஸா இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஹார்ட் டிஸ்க்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இது என்னென்னு, இது ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, அடுத்து இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, அடுத்து இதெல்லாம் என்னென்னு தெரியல. இது ஒரு ஆர்வத்தில் ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து ரேம் போடுறதுன்னு நினைக்கிறேங்க. இது வந்து ரேமு. அதுக்கப்புறம் இதை பற்றி எனக்கு வேறு எதுவும் தெரியாது. இது வந்து கூல் ஆகிறதுக்காக இந்த இடம் ஹீட்டு ஃபேன் சுற்ற இந்த சைடில் ஹீட்லாம் வெளில வரும். அது எனக்கு அது மட்டும் தெரியும் நல்லா. அப்புறம் இதெல்லாம் ஒயர், இது வந்து ஒரு விதமான ஒயர். இது என்ன இது நமக்கு தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இது என்ன கேபிள்னு. இது வந்து லாக் போலங்க, ஸ்க்ரீனு அந்த லாக்கு கரெக்டாக அது டவுன் ஆகாமல் நிற்கிறதுக்காக. இது வந்து நம்ம பேட்ரி மாட்டணும்ல, அந்த இது பேட்ரி இப்படி தாங்க வரும். அவ்வளோதான், பேட்ரி கரெக்டாக லாக் ஆகிடுச்சா. நம்ம லேப்டாப் ஆன் பண்ணி பார்ப்போம். மிஷின் ஓடுதுங்களா, ஆனால் ஸ்க்ரீன் மட்டும் ஆன் ஆகலை, தெரியுதா? அங்கே ஃபேன் மட்டும் ரன்னிங்கில் இருக்குது. அது கொஞ்சம் நேரம் கழிச்சு அது ஆஃப் ஆகிடும். அப்படியே காற்று லைட்டாக அப்படியே வீசுதுங்க. அது ஏன் தெரியல, ஸ்க்ரீன் மட்டும் ஆன் ஆக மாட்டேங்குது. அது பாருங்கள், ஃபேன் ஆஃப் ஆகிடுச்சா. மறுபடியும் ஆன் பண்ணுற பாருங்கள். ஆன் ஆகிடுச்சா. அது என்ன ஏதாச்சுன்னு தெரியல, அப்படியே மிஷின் ஆன் ஆகுது, ஸ்க்ரீன் ஆன் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஃபேன் அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். ஏன் இந்தமாரி ஆகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் சின்னதாக கேபிள் மாரி வருது ஒயரு, இதில் என்னன்னு தெரியல. அப்படியே ஆண்டனாவோட கேபிளாக. இது வந்து ரேமுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து ரேமு. இப்படி தாங்க ஓப்பன் பண்ணணும். இதாங்க ரேம். எத்தனை ஜிபி ரேமு? 2 GB ரேமுங்க. அது இதாங்க போட்டிருக்காங்க, தெரியுதா? 2 GB ரேம், PQ1. அப்படியே போட்டுருவோம், அவ்வளோதாங்க. இன்னொரு ரேம் வேணால் கூட நம்ம இதுக்கு மேலே கூட நம்ம ஒரு 2 GB ரேம் வேணால் கூட வாங்கி, எவ்வளோ இதில் மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 GB ரேம் வேணால் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேட்ரி இதை எடுத்துகிட்டு இப்படி தாங்க பேட்ரி எடுத்து வச்சிடணும். அப்புறம் இதெல்லாம் என்னென்ன போட்டிருக்காங்க, அதெல்லாம் என்ன இதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் USB கேபிள், இது என்ன போட்டுன்னு தெரியல. அதுக்கப்புறம் டேட்டா கேபிள், அந்த ஈத்தர் போட்டுருன்னு சொல்லுவாங்கள்ல, அது இது வந்து பவர் சார்ஜர் பண்ணுற பின்னு.
இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு 2, அதுக்கப்புறம் யூஎஸ்பி கேபிள், யூஎஸ்பி பின் 2 இருக்குது. ஸ்பீக்கர் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து ஹார்ட் டிஸ்க்குன்னு நினைக்கிறேன். 320 ஜிபின்னு போட்டிருக்கு. இது என்ன இது நமக்கு தெரியல. தெரிஞ்சால் நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இதில் என்னென்னவோ இருக்குது. இதில் எப்படி ஓப்பன் பண்ணான்னு தெரியலங்க. ஒரு போல்ட்டை காணோம். ஆல்ரெடி கடையில் சர்வீஸ் பண்ணும்போது இதெல்லாம் கைட்டிட்டு போல்ட்டை போடாமல் விட்டுருக்கானுங்க. போல்ட்டை காணோம். சாரி, ஸ்க்ரூ. ஹார்ட் டிஸ்கை கட்டி பார்ப்போமா அது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு. கரெக்டுன்னு கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸ்க்ரூ கட்டிக்கெல்லாம் வச்சாச்சு. ஸ்க்ரூ கட்டி வச்சுங்க. அடுத்து எல்லாம் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குங்க. இந்த இடம் இதுக்கு லாக் போல். இது ஒரு கனெக்டர் பின்னு. இது எவ்வளோ அழகாக இப்படி வந்து மடித்து இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஒரு லெவல். அதுக்கப்புறம் இது இந்த கேபிளுக்கு போகிற கரண்ட்டு போல். அந்த கேபிள், இந்த பின்னுக்கு வர லைன்ஸு கொஞ்சம் வெயிட் கம்மியாக தாங்க இருக்குது. ஹார்ட் டிஸ்க்கு தான் நினைக்கிறேன். $181 and B4F AC D and A2618FBன்னு இருக்குது. என்ன இது நமக்கு தெரியல. எப்படி எடுத்தோமோ அதேமாதிரி இதில் அட்டாச் பண்ணுறவங்க கரெக்டாக இப்படி வச்சு அவ்வளோதான். நல்லா காய்ச்சி எடுத்த மாரி அதோட ஸ்க்ரூவையும் அதேமாதிரி கிரிட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் தெரியல. ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ண மாதிரியே எப்படி ஓப்பன் பண்ணுமோ அதேமாரியே அழகாக வச்சு எது எப்படி எடுத்தோமோ அதேமாரி க்ளோஸ் பண்ணிடலாங்க. இது ஏன் ஆனால் அவ்வளோ என்ன எதுன்னு தெரியல. ஆனால் ஆன் பண்ணால் ஃபேன் மட்டும் ரன்னிங் ஆகுது. அதுவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே ஆஃப் ஆகிடுது. அது ஏன் என்ன எதுன்னு தெரியல. பார்த்துலாமா எடுத்த மாரி எல்லாத்தையும். சாரி, ஓப்பன் பண்ண மாரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறோங்க. அதான் இது எடுத்து வச்சு அதுக்கப்புறம் இதோட பேக் பேனல் எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இதாங்க அதோட பேக் பேனல். இந்த கார்னர் இங்கே லாக் ஆகல. அதனால் இதை எடுத்து இப்படி வச்சோன்னா இது கரெக்டாக லாக் ஆகிடுச்சிங்களா. வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. அப்படியே இந்த ஒரு சவுண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே ஓரலாம் அப்படியே லாக் ஆகலன்னும். இந்த ஓரலாம் அப்படியே கொஞ்சம் அப்புறம் கையாலே ப்ரெஸ் பண்ணாலே போதும். இங்கெல்லாம் அப்படியே லாக் ஆகணும். லாக் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதாங்க. அது லாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஸ்க்ரூ எல்லாத்தையும் போட்டு கரெக்டாக முடிச்சிடலாங்க. சரிங்க, ஸ்க்ரூ தலைக்கில் போட்டேன். அதை எடுக்கணும். டமால்.
ஸ்க்ரூ எல்லாத்தையும் டைட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. இப்படி எல்லாத்தையும் டைட் பண்ணிடலாங்க. அப்படியே ஒன்று டைட் பண்ணிட்டு வந்துடும். வீடியோ கால் இல்லாமல் நான் ஒரு அளவு எடுத்துருக்கேன். அங்கே வியூலாம் எப்படி வருதுன்னு தெரியல. பார்ப்போம், நல்லாயிருக்கும் பாருங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு யாரும் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, எல்லா ஸ்க்ரூவையும் கரெக்டாக டைட் பண்ணியாச்சு. அது லாஸ்ட்டாக பேட்டரி எடுத்து க்ளோஸ் பண்ணுறோம். இங்கே இந்த சைடில் ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் தாங்க க்ளோஸ் பண்ண முடியும். க்ளோஸ் பண்ணியாச்சு. அந்த லேப்டாப்பை திருப்பிட்டு இப்போ நான் ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். லைட் எரியுதுங்களா? விட்டு விட்டு மிஷின் ஆன் ஆன சவுண்டு கேட்குதுங்களா? மிஷின் ஆன் ஆகிடுச்சு. ஆனால் ஸ்க்ரீன் மட்டும் ஆன் ஆக மாட்டேங்குது. ஏன் இது என்னன்னு தெரியல. இதோட இந்த வீடியோ வேன் பண்ணிக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு யாருன்னா வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.